ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கோம். அதை இப்போ உங்களுக்கு வீடியோ போகிறோம். டே 2 வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. மயில்லாம் இருக்குது. அம்மாவும் சன்னும் சீக்கிரமாக போயிட்டுருக்காங்க. நான் அவங்க கூட போகலன்னா சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். அவங்க போகிற மெதுவாக தான் போகிறாங்க. ஆனால் நம்மளால அவங்க ஸ்பீடுக்கு நம்மளால் போக முடியல. நானும் சீக்கிரமாக தான் நடந்துட்டு வந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் அந்த ரைட் சைடில் இருக்கிறது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அத்தை வீடு, அவங்களோட காடு. அப்புறம் இந்த ரூட்டில் வந்து அதிகம் வீடு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வீடே இருக்காது. ஒரு ரெண்டு வீடு தான் இருக்குது. வானத்தை பாருங்களேன், அப்படியே ஆறும் அண்ட் எல்லோஷியாக இருந்துச்சு. இது வந்து அத்தை வீட்டு காடு. கொக்குலாம் இருக்குங்க பாருங்களேன். நிறையா தண்ணி விட்டு வைக்கிறாங்களோ, ஸோ அதனால் நிறையா வருது கொக்கு. இங்கே வந்து அதிகம் மயில் இருக்குது. நாங்கள் இப்போது 2 டேஸாக தான், ஒரு 2 டேஸாக தான் போகிறோம் வாக்கிங். அதனால் வந்து எங்களுக்கு இப்போ தான் பார்க்குறோம். வானம் பாருங்களேன், அழகாக இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. நானும் அம்மாவும் நடந்து போயிட்டுருக்கோம். என்னோடய தங்கச்சி ஃபோன் வாங்கிட்டா. ஏன்னா அவள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா எடுப்பாள். அவள் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கரகரன்னு எடுத்துட்டான்னு வைங்களா, அதனால் ரொம்ப பிளராக தெரியுது, மன்னிச்சிடுங்க. அப்புறம் ஒரு டெம்போ போகுது. அது நாங்கள் எல்லாம் ஓரமாக தான் போனோம். ஏன்னா ஒரே ரோடு அப்படிங்கிறனால ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓரளவுக்காவது கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, அதுவும் மோசமாக தான் இருக்குது. நான் அம்மா வணக்கம் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். நான் அம்மா பாருங்களேன் முறைச்சிட்டு, எங்கள் அம்மா எதுக்கு தான் மறைக்கிறாங்கன்னு தெரியல, முறைச்சிக்கிட்டே வராங்க. அப்படியே எதையும் பேசிக்கிட்டு நானும் அம்மாவும் தங்கச்சியும் 3 பேர் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருந்தோம். அந்த கதை இந்த கதைன்னு பேசிக்கிட்டு அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் போனோம், ரொம்ப தூரம் போக முடியல. அப்புறம் ரிட்டன் அவ்வளோ டக்குன்னு. ஏன்னா போகும்போது ஏற்றமாக இருக்கும், வரும்போது ரொம்ப இறக்கமாக இருக்கும். அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்துடலான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வந்து சோலார் போட்டுட்ருக்காங்க. அப்படியே ஜாலியாக அம்மாவும் நாங்களும் பேசிக்கிட்டே வந்தோம். அது இதுன்னு நாமளே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஜாலியாக இந்த மாதிரி பேசிட்டு வருவோம். அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அப்படியே சீக்கிரமாக நடந்துட்டு, கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து கொஞ்சமாவது வேத்தாதாங்க வெயிட் கொஞ்சம் குறையும். நம்ம பேசிட்டு ஜாலியாக வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. நாங்கள் வீட்டுக்கு எதுக்கு நடக்கிறோங்கிறதுக்கே வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.